வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பப்பாளி பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல் சம்பந்தமான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில உண்டாகக்கூடிய கல்லை கரைக்கிறதுக்கும் பப்பாளி சாப்பிட்டாலே போதும். இது உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். மேலும் நரம்புகள் பலப்படுவதும் நம்மளுடைய ரத்தத்தை நம்மளுடைய உடலில் அதிகப்படுத்துகிறதுக்கும் ஞாபக சக்தியை உண்டு பண்ணுறதுக்கும் பப்பாளி நம்ம சாப்பிடலாம். அடிக்கடி பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வருவர்களுக்கு எந்த விதமான நோயும் ஏற்படாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன நோய்கள்லாம் நமக்கு பப்பாளி பழம் சாப்பிடுவதால் குணப்படுத்தப்படுகிறது, எந்தெந்த நோய்கள்லாம் வராமல் தடுக்கப்படுகிறது, பப்பாளியினுடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் மக்களே. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொழுப்பை கரைக்கிறது பப்பாளி பழம். பப்பாளியில் நார் சத்து, அதாவது ஃபைபர், அப்புறம் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது. இது தமனிகளில் கொழுப்பை தடுக்கிறது. சேராமல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தடுத்துரும். அதிகப்படியான கொழுப்பு தமனிகளில் உருவாவதை நமக்கு இந்த பப்பாளி பழம் தடுக்கும். மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தை இதன் மூலமாக நம்ம தடுத்துக்கலாம். ஆனால் பப்பாளியை நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கும். இயற்கையாகவே கொழுப்போடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை பப்பாளி பழத்துக்கு இருக்குது. நீங்கள் இதை போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே கொழுப்பினுடைய அளவை குறைச்சிக்கலாம். சர்க்கரை வியாதி உங்களுக்கு குணமடைகிறதுக்கு பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய நோய் அப்படின்னா அது சர்க்கரை நோயும் தான். இந்த பிரச்சனையை நம்ம கண்ட்ரோலில் கட்டுப்படுத்துறதுல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதோடு நம்மளுடைய உடல் சோர்வையும் குறைக்கிறது. ஸோ பிளட்ல சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுடைய உடல் சோர்வை நீங்கள் குறைக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதிலிருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து போதுமான அளவுக்கு மட்டுமே நீங்கள் பப்பாளி பழங்கள் சாப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு சிறந்த நன்மைகளை கொடுக்கும். செரிமானத்தை மேம்படுத்துகிறது பப்பாளி பழம். செரிமானத்திற்கு பார்த்தீங்கன்னா மோசமான விளைவுகளை தரக்கூடிய இந்த ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெய் உணவுகள், மசாலா உணவுகளை சாப்பிடாமல் தவிர்க்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. சமீப காலங்களில் இந்த எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட ஜங்க் ஃபுட்ஸ் அல்லது பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபுட்டெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இது நம்மளுடைய உடல் நலத்தை கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய உணவுகள் தான் இது எல்லாமே. இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த செரிமான பிரச்சனைகள்லாம் அதிகமாகிடும். இதனால் செரிமான சிக்கல் ஏற்பட்டு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்ஸு சாப்பிட்றத கம்மி பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஒருவேளை ஃபுட்ஸு சாப்பிட்டு நீங்கள் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா பப்பாளி சாப்பிடுங்க. பப்பாளி சாப்பிடுவது உங்களுடைய செரிமான சக்தியை மேம்படுத்துது. ஏன் அப்படின்னா பப்பாளியில் ஃபைபர், அந்த நார்சத்தோடு சேர்ந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான நொதிகளும் அதிக அளவு காணப்படுறதால இது உங்களுடைய செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதற்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி பழம் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ பெண்களுக்கு மாதவிடாய் இயற்கையானது. இதனால் உண்டாகக்கூடிய வலிகள், உடல் சோர்வு தவிர்க்க முடியாதுதான். ஒரு சில பெண்களுக்கெல்லாம் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மாதவிடாய் நேரத்தின் போது உடல் சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு பப்பாளி எடுத்துக்கலாம். பப்பாளி அவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். எனவே பப்பாளியை பெண்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இந்த மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை அது குணப்படுத்தும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும். கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ, ஜியாக்சாந்தின், சிப்டோக்சாண்டின் மற்றும் லூடின் போன்ற ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கின்றன. இது கண்களில் இருக்கக்கூடிய சவ்வுகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அது சேதமடையாமல் தடுக்கவும் பண்ணும். ஸோ விட்டமின் ஏ உங்களுக்கு மாகுலர் சிதைவினுடைய வளர்ச்சியை தடுக்கிறது. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து கண் பார்வையை கூர்மையாக வச்சுக் கொள்வதற்கு நீங்கள் பப்பாளி பழத்தை அப்பப்போ உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. கீழ்வாதத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது பப்பாளி பழம். கீழ்வாதம் நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நோய். பப்பாளி பழம் நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா பப்பாளி பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தோட அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள்லாம் அதிகமாக இருக்கு. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு 3 மடங்கு அதிகம் அப்படின்றத சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆய்வுகளில் தெரிவிப்படுத்தியிருக்காங்க. எனவே கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிடுங்க. எலும்புகளை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். எந்த விதமான எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காது. கீழ்வாதத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறலாம். சர்மம் வயதாகுவதை தடுக்கிறதுக்கு நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். நம்ம அனைவருக்குள்ளும் இளமையாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆசை இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம தினமும் பப்பாளி பழம் சாப்பிடுவது உங்களுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பப்பாளியில் விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன. இது உங்களுடைய சருமத்தை சுருக்கங்கள் மற்றும் வயதான அறிகுறியிலிருந்து பாதுகாக்க உதவிகரமாக இருக்கு. எனவே நீங்கள் இளமையாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய சருமத்தை தொடர்ந்து மிளிர வைக்கிறதுக்கும் பப்பாளியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரவே வராது.
கூந்தல் வளர்ச்சியை தூண்டுகிறது பப்பாளி பழம். சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மட்டுமில்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி உதவிகரமாக இருக்குது. பப்பாளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து முடியினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது. இது கூந்தலை மென்மையாக்குறதுக்கும் பளபளப்பாக்குறதுக்கும் ஈரப்பதத்தோடு வச்சிருக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். பப்பாளி ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த பப்பாளி ஜூஸை உச்சந்தலையில் பயன்படுத்தும் போது பொடுகு தொல்லை உங்களுக்கு போயிடும். பப்பாளி ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முடி உதிர்வதை கட்டுக்குள்ள வைக்கும். முடியினுடைய பலத்தையும் இந்த பப்பாளி உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்தளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பப்பாளி பழத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க. இதை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாகவே இதனுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் போது பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புது விதமான தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்து ஆரோக்கியமான வாழ்வை நீங்கள் வாழலாம். தொடர்ந்து பப்பாளி சாப்பிடுங்க. நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.